சிம்பா அக்ஞாதவாதத்தை வெற்றிகரமாக முடித்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு தூதர்களை அனுப்பினர். தர்மர் கூறினார், நாம் வனவாசமும் அக்ஞாதவாசமும் நிறைவேற்றிவிட்டோம். இப்போது நமக்குரிய அரசை திரும்ப பெற விரும்புகிறோம். இந்த செய்தி ஹஸ்தினாபுரத்தில் தீ போல பரவியது. துரியோதனன் கத்தினான், நான் என் ஒரு அங்குலத்தை கூட தரமாட்டேன். பாண்டவர்கள் வாழ்நாளில் சிங்காசனத்தை பார்க்கவே முடியாது என்று கூறினான். ஆனால் பீஷ்மர், துரோணர், விதுரர் அனைவரும் துரியோதனை எச்சரித்தனர். அவர்கள் உரிமையுடன் கேட்கிறார்கள், நீ தர்மத்திற்கு இடமளிக்க வேண்டும். துரியோதனன் கோபத்தில் பதிலளித்தான், அவர்களிடம் தர்மம் உள்ளது, ஆனால் எனக்கு சகுனி இருக்கிறான். துரியோதனன் மனம் சந்தேகத்தில் மற்றும் சகுனி அவனது அகங்காரத்தை மீண்டும் எழுப்பினான். இது போரின் நேரம். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். பாண்டவர்களிடம் கிருஷ்ணன் இருக்கட்டும். நம்மிடம் பீஷ்மர், துரோணர், கர்ணர், அஸ்வத்தாமா ஆகியோர்கள் உள்ளனர். அவன் துரியோதனின் மனதில் மீண்டும் நஞ்சை ஊற்றினான். இப்போதே ஒப்புக்கொண்டால் வரலாறு உன்னை பயங்கரவாதியாக எழுதும். போரில் வென்றால் வரலாறு உன்னை மன்னனாக எழுதும். துரியோதனன் கை உயர்த்தினான். போர்தான் பதில் என்று உறுதியாக நின்றான். பாண்டவர்கள் நேரடியாக போரை விரும்பவில்லை. ஏனெனில் தர்மன் கூறினார், ஒரு நாட்டை பெறவே போர் தேவையில்லை, அமைதி தீர்வாக கூட இருக்கலாம். அவர் கிருஷ்ணரை அனுப்பினார். கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்குள் நுழையும் போது அனைத்தும் அமைதியாக இருந்தது. அவன் துரியோதனிடம் கேட்டார், பஞ்ச பட்டணங்கள் மட்டுமே கொடு, பாண்டவர்கள் திரும்பி போய்விடுவார்கள். ஆனால் துரியோதனன் சிரித்தான். 5 பட்டணங்கள் இல்லை, ஒரு ஊரும் இல்லை, ஒரு நாடும் இல்லை, எதுவுமே தரமாட்டேன் என்று கூறினான். பின்னர் அவன் இன்னும் மோசமாக பேசினான். அவர்கள் ஒரு ஊசி நுனியின் அளவு நிலத்தை கேட்டாலும் நான் தரமாட்டேன். அரண்மனை அதிர்ந்தது. கிருஷ்ணன் சொன்னார், அப்படியானால் போரே உலகத்துக்கு நீதியை காட்டும். கிருஷ்ணன் வெளியேறிய பின் சகுனி துரியோதனின் மனதை மேலும் கெடுத்தான். போர் வெந்துவிட்டால் கர்ணனை உன் உச்ச ஆயுதமாக பயன்படுத்து. ஏனெனில் அவன் திறன் யாராலும் அசைக்க முடியாதது. அவன் இன்னொரு திட்டத்தையும் கொண்டிருந்தான். பாண்டவர்கள் போருக்கு வந்தால் அவர்களது படைத்தளபதியை கவிழ்த்தால் போதும். யாரை முதலில் கொல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் துரியோதனன் கேட்டார், யார் முதலில் தாக்க வேண்டும்? சகுனி மெதுவாக சொன்னான், அது பீமன் தான். அவன் பழியின் தீ. ஆனால் முதலில் அவரது ஆதரவு கிருஷ்ணன். அவரை கட்டுப்படுத்த வேண்டும். அவனது முகத்தில் இருள் ஒளிந்தது. ஆரியப்பட்டணத்தில் பாண்டவர்கள் தங்கள் படையை அமைத்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணரை கேட்டான், நீ போரில் ஆயுதம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதற்கான வாக்குறுதி இன்னும் இருக்குதானே? கிருஷ்ணர் சிரித்தார், ஆம், ஆயுதப்பட்ட வனவர்கள் அல்ல, சாரதியாக தர்மத்தை திரும்ப பெற வந்த போர் வீரர்கள். திரௌபதி அமைதியாக தெய்வத்திற்கு முன் என் அவமானத்திற்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பு. கௌரவர்களின் தலைவனாக பீஷ்மர் நியமிக்கப்பட்டார். துரியோதனன் நினைத்தான், பீஷ்மரே போரில் இருக்கும் வரை பாண்டவர்களால் ஜெயிக்க முடியாது. பாண்டவர்களின் படைத்தலைவர் திருஷ்டத்யும்னர். அவரை பிறந்த நாளிலிருந்தே துரோணரை கொல்ல பிறப்பித்தனர். அமைதி முயற்சி தோல்வியடைந்தது. அரண்மனைக்குள் சங்கு ஒலித்தது. படைகள் 2 பக்கமும் படையமைப்பு செய்தனர். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், இன்று உலகம் தர்மத்தின் விதியை காணும் நாள். வானில் மேகம் சூழ காற்றின் ஓசை போரின் முன்னுணர்வை கொடுத்தது. சகுனி அரங்கத்தின் மறுபக்கத்தில் நகைத்தான். இந்த போரின் முடிவில் ஒரு குலம் அழியும். அர்ஜுனன் அம்பை உயர்த்தினான். அந்த சங்கு உலகின் நரம்பையும் குலுக்கியது. தொடரும்.